ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கி எந்திச்சு 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. உடனே "அம்மா உனக்கு உடம்பு நல்லா இருக்கா இப்போ? நீ வேணா அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கியா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கவே தெரியாது. இருந்தாலும் ஏதாவது சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு வர சமைச்சிக்கிட்டு இருப்பா. "உனக்கு என்ன பசிக்குதா? ஒரு நிமிஷம் இரு, நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பண்ணிக்கிட்டு இருப்பா. "சீக்கிரம் சமைச்சு கொண்டு வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ சமைக்கிற சமையலை பார்த்தா ஹெவியாக ஏதாவது இருக்கும் போலியே" அப்படின்ட்டு வேற இவனும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பான். இவ்வளோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, "உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோடா, ஏதோ ஒன்று சாப்பிட்ருனே, வேறு இல்லை" அப்படின்ட்டு வேற சொல்வா. ஏன்னா நீ தான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்க, திடீர்னு கேவலமாக இருந்தனா திருப்பி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நீ எனக்கு சாப்பிட்டு காட்டு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். டேய் மரியாதையாக சாப்பிட்றா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த வித டேஸ்ட்டும் இல்லாமல் பிளாண்டாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஐயோ எந்த வித டேஸ்ட்டும் இல்லையா, சரி ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஏஞ்சி குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுவா. கிச்சனுக்குள்ளே போயிட்டு தனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று வேற சமைச்சிக்கிட்டு இருப்பா. அதையும் வேற சைட் டிஷ் எடுத்துகிட்டு வந்து வேற வைப்பா. இந்தடா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளே வேற எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பா. இவனும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதுக்கே வேற அவள் பயங்கர சந்தோஷமாயிடுவா. "பரவாயில்லையே நல்லா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற திட்ட ஆரம்பிச்சிருவா. "இது எதுக்கு நீ மழையில் வந்த? எனக்கு வர தெரியாதா? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, நானே சொல்லியிருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே இவனுக்கு செம கடுப்பாயிடுவான். "நீ தேங்க்ஸ் சொன்னா கூட பரவாயில்ல, நீ தயவுசெய்து கத்தாமல் இருக்கிறியா கொஞ்சம், நான் சாப்பிட்ணுன்னு" சொல்லிட்டு இவனும் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு வேற இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, ஃப்ரைட் எக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "ஏன்டா இவ்வளோ சமைச்சது பத்தாது, உனக்கு ஃப்ரைட் எக்ஸ் வேற வேணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற திருப்பியும் திட்ட ஆரம்பிச்சிருவான். இவன்கிட்ட தான் ட்ரிக் இருக்குல்ல, அப்படியே வேற இரும்ப ஆரம்பிச்சிருவான். "எனக்கு உடம்பு சரியில்லை" அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே நடிச்சு தொலையாத, நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிச்சனில் போய் ஃப்ரைட் எக்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு இருப்பாள். இதுவே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற அந்த ஃபுட்டை வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். வெளியே வேற லீயும் வாங்க வேற ஃபிஷிங்லாம் முடிச்சுட்டு வேற வீட்டுக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நேற்று ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். "வாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் எதுவும் மறக்கலை, நீ உள்ளே போ" அப்படின்ட்டு வேற சொல்வார். உள்ளே ஹாலில் இருக்க பெட்டை வேற மடிச்சு வச்சுட்டு இருப்பான். லீ பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவான். "நீ ஹால்லையே படுத்த, ஏன் உன் ரூமுக்கு போகலையா" அப்படின்ட்டு வேற கேட்பான். "இல்லைடா டோர் லாக் ஆகிடுச்சு, அதான் ஹால்லேயே படுத்துட்டேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "ஆமாம் நவ்வு எங்கே, அவன் ஆளையே காணோம்" அப்படின்ட்டு வேற கேட்பான். "நவ்வு ஏதோ மேரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா, நைட்டு வரவே இல்லை" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "அப்போது நீங்கள் 2 பேரும் தனியாவா இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவான் லீயும். "ஆமாண்டா நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருந்தோம், அதில் என்ன இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் கலாய்ச்சிட்டு இருப்பானா. "என்னது இது, இவங்க 2 பேரும் தனியாக தூங்கியிருக்காங்க, இந்த நவ்வு பைத்தியக்காரன் கூட நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா" அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். உடனே இவனும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே 2 வாட்ச் இருக்கும். "என்னது 2ம் ஒரே மாதிரி இருக்குது, ஓ ஒன்று யோதா" அப்படின்னு சொல்லிட்டு, "இது என்னோட அப்பாவோட வாட்சுன்னு சொல்லிட்டு தானே சொன்னாங்க, ஆனால் யோகிட்டேயும் ஒன்று இருக்குது, ஒரே மர்மமாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு லீக்கு வேறு பயங்கரமாக டவுட் வர ஆரம்பிச்சிடும். அப்பன்னு பார்த்து உடனே யோவும் வந்துடுவான். "டேய் லீ, நீ வேலைக்கெல்லாம் எதுவும் போறியா, நீ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கனா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா, வரியா" அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில கூப்பிட்டு போயிடுவான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு வேற, "நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "என்ன சொல்கிற" அப்படின்ட்டு வேற லீயும் கேட்பானா. "ஆமாண்டா எனக்கு பூவை பிடிக்காதுன்னு சொன்னல, அது சுத்த போய், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "அது எனக்கும் எப்போவோ தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேற ஏஞ்சி போயிடுவான். "எனக்கே இப்போ தான் தெரியும், இவன் என்ன எப்போவோ தெரியும்னு சொல்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஜாலியாக அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. வாங்கும் தாத்தா கிட்ட வந்துட்டு, "நான் திருப்பியும் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்ட்டு வேற சொல்வார். உடனே தாத்தா, "உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன, அதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியுமா, இப்போ மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் எப்படி காசு செலவு பண்ணுவேன், சாங் எங்கேருந்து வாங்குவேன்" அப்படின்லாம் கேட்பாரு. "சாங் எழுதுறதுலாம் ஒரே பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்" அப்படின்ட்டு வேற வாங்கவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஓட முன்னாடி உட்காந்துட்டு வெறிக்க வெறிக்க வேற பார்த்துட்டு இருப்பான். "டேய் இப்படி உட்காந்து பார்த்தா என்னால் எப்படிடா ஒர்க் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். "நீ ஒரு லாட்ரி வின் பண்ணியிருக்க, அந்த லாட்ரி பேர் தான் தம்ஸ் அப்" அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். "ஏன்டா காமெடி பண்ணுறேன்னு நினைப்பான், எனக்கு செம்ம காண்டாகுது, எனக்கு எவ்வளோ ஒர்க் தரமா இருக்குது, மரியாதையை ஏஞ்சி போ" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். "என்னால் முடியாது, உன் வேலையை நீ பாரு, நான் உன்னை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு வேற உட்காந்துருப்பான். இங்கே வீட்லேயும் வேற லீ பயங்கர கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருப்பான். இந்த வாட்ச் எப்படி இவங்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து நவ்வும் வந்துடுவான். "டேய் நேற்று என்ன நிறைய நடந்தது போல்" அப்படின்ட்டு வேற கேட்பான். "நீ ஏன்டா நைட்டு வரல, இவங்க 2 பேரும் தனியாக தூங்கியிருக்காங்க" அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. அப்போனா இது பெரிய நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் வேற பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற லீயும் ஆஃப் பண்ணி விட்டுருவான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸில் பார்க்கோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு, "பாஸ் நான் யோவோடையும் பாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தேன், 100% ஷுவராக சொல்கிறேன், இவர் யோ கிடையாது" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "நீ நல்லா தான் செக் பண்ணியா" அப்படின்ட்டு வேற பார்க்கும் கேட்பானா. "நான் நிறைய காசு செலவு பண்ணேன் பாஸ், செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், இவன் யோ கிடையாது" அப்படின்ட்டு வேற சொல்லுவான்.
சரி ஓகே, ஓகே ஏஞ்சிப்பா இவ்வளோ காசு செலவு பண்ணி தப்பு தப்பா கண்டுபிடிச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனைய வேற அமுச்சு விட்ருவான். ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீ யோதான்டா. ஆனா 20 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்க. ஆனாலும் உனக்கு வயசே ஆகலையே. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு வேற பார்க்கும் கன்ஃப்யூஷன்ல உட்காந்துட்டு இருப்பான். ஆனா இத எத பத்தியும் கவலைப்படாம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோவும் போயிட்டு சீ ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து வேற பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பா. வா லஞ்ச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஊக்கு வேற டவுட் வர ஆரம்பிச்சிரும். நீ என்ன திடீர்னு என் மேல இவ்வளோ நைஸா நடந்துக்கிறேன். என்ன மேட்ரு அப்படின்ட்டு வேற கேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு உன்ன புடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற ஃப்ராங்கா சொல்லிடுவான். என்னது என்ன புடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆவான்ல. நீ ரொம்ப யோசிக்காத. உன் முன்னாடி பாரு நல்லா டேஸ்ட்டான ஃபுட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அத நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு வேற நைஸா இவனும் டாபிக்க சேஞ்ச் பண்ணிருவான். இங்க கட் பண்ணா வீட்ட தான் காட்டுவாங்க. தாத்தா வேற எங்கேயோ போயிட்டு வருவாரு. எங்க போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு வேற வாங்கவும் கேட்பாங்க. புக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்வாரு. சரி ஓகே, ஓகே நான் பேக்கரிக்கு போறேன். நான் சூக்குக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அத எடுத்து ஹீட் பண்ணி மட்டும் அவகிட்ட குடுத்துருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி ஓகே, ஓகே நீ பேக்கரி போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வேற அந்த புக்க படிக்க ஆரம்பிச்சுருவாரு. இந்த புக்க வச்சு என் ஞாபகம் மறதி எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வேற பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் எம்ஜேவும் பார்க்கிட்ட வந்துட்டு என்னோட ஆடியன்ஸை நான் இதுக்கு மேலே ஏமாற்ற விரும்பல. நான் எல்லா உண்மையும் என்னை பற்றி சொல்லிடலான் இருக்கேன். நான் ரியலாகவே ஒரு ஆல்பம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். எதுவும் உன்னை பற்றி சொல்ல போறியா? உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை பற்றி சொன்னான்னு வச்சுக்க உண்மையை, அதுக்கப்புறம் உன் கரியரே நாசமாக போயிடும். நீ என்ன குடிச்சிட்டு ஏதாவது வந்திருக்கியா? என்னை இப்படி வளரிட்டு இருக்கேன் மரியாதையே போடா அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து கிறிஸ்டியும் வந்துருவாங்க. ஏய் பார்க் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஹாங் கூட சைன் பண்ண கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு வர கத்துவாங்க. அது பண்ண முடியாதுன்னு தான் நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்ட்டு வர பார்க்கும் சொல்லுவாராம். என்ன குடிச்சிருக்கியா? என்கிட்ட என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே எம்ஜேக்கும் வேறு அப்படியே சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். என்னையா குடிச்சிங்கன்னு கேட்டிங்க, இப்போ பார்த்தீங்களா அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஓகே நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே பார்க்கும் ஏன்டா எல்லாத்தையும் கேட்டு இப்போ என்ன கிளம்ப பார்க்குறியா? மரியாதை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன திடீர் மாற்றம் அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. பசில் தப்பாயிடுச்சுன்னா எப்படி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணி சரி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் லைஃப்னு சொன்னாங்க. அதனால தான் நான் என் தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது பசிலே லைஃபா அப்படின்ட்டு வேற பார்க்கும் கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் ஹைரியை தான் காட்டுவாங்க. அவளும் கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு லீக்காக வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். லீயும் கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஆமாம் என்ன கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன ஹாப்பியான நியூஸு அப்படின்ட்டு வேற கேட்பான். இதெல்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். நீயே எனக்கு கேக் வெட்டுவேன்னு நினச்சேன் ஆனால் நானே வெட்டிக்கிறேன் விடு. நான் செப்டம்பர் 9 தான் டெபியூ ஆக போகிறேன். டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே லீயும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உடனே ஐரியும் ஏய் சீன் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எனக்கே இன்ஃபர்மேஷன் வந்தது. நீ செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நானே கேள்விப்பட்டேன். டெபியூ ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியா என்ன மேட்ரு அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை என் அப்பாவே முன்னாடி மேனேஜராக தான் இருந்தார். அவரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் அதில் டெபியூ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே ஐரியும் வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. இது எனக்கு தெரியாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியா எங்கே இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பா. இதோ இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற பேக்கரி கட்டுவான். இது பேக்கரி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியா? ஆமாம் ஒரே பில்டிங் தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இந்த பக்கம் வேற பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸும் ஆமாம் என்ன ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்க யாரை பற்றி அப்படின்ட்டு வேற கேட்பானுங்க. இல்லை எம்ஜியை பற்றி தான் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி ஓகே ஃபைல்ஸில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெய் அப்படின்ட்டு வேற சொல்லுவானுங்க. அவ்வளோ வேற எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கீபோர்ட் மேலேயே வேற வச்சிருவா. தெரியாமல் வேற பட்டன் அழுத்தி அப்படியே வேற அவனுக்கு ஒர்க்கெல்லாம் வேற டெலீட் ஆகிடும். ஐயோ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சுரா அப்படின்னு வர அந்த சவுண்ட் இன்ஜினியரும் கத்துவான். எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். அப்பன்னு பார்த்து அங்கே யோகம் வந்துருவானா. ஏன்டா நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிவிட்டு அவளை பிடிச்சி கத்துறீங்களா உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இப்போ இது நாங்கள் 3 மணிக்குள்ளே கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு வர அந்த சவுண்ட் இன்ஜினியரும் கத்துவான். அந்த சாங்கை நான் கேட்டிருக்கேன் ஒரு வாட்டி. இல்லை நான் ரீவொர்க் பண்ணி தரேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள வேற ஏஞ்சி போயிடுவானுங்க. உடனே டே ஏன்டா நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வேற சொன்னேன் உனக்கு கம்போசிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பா. லைட்டாக பாரேன் அப்படின்ட்டு வேற இவனும் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு பாயிண்டில் ஊக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடும். இவன் என்ன இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் காட்டுவாங்க. அவரும் வீடு ஃபுல்லாக அந்த புக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் தாத்தா என்ன தேடுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தால் அது எங்கே வச்சேன்னு தெரில அப்படின்ட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பாரு. தாத்தாவும் அந்த புக் எடுத்துகிட்டு நான் எங்கெங்கெல்லாம் போனேன் எங்கெங்கெல்லாம் உட்காந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சு பார்த்தாலுமே இவருக்கு ஞாபகமே வராது. ஏன் இந்த ஞாபகம் வருது என்ன சாவடிக்குதுச்சா கடைசியில் நான் தோற்று போயிடுவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற கதறன்னு வேற கதறிட்டு இருப்பாரு. இருந்தாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம் எங்கே இருக்கும் அந்த புக்குன்னு சொல்லிட்டு இவரும் வேற தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வர யோவா அடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. யோக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் எதுக்கு என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணியும் அவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து பேசு அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏய் இல்லைடா இன்னைக்கு நீ மட்டும் இல்லைனா நான் அவனுங்க வச்சு செஞ்சுருப்பானுங்க. இல்லை என் மேலே தான் தப்பு பட் இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம் அதேமாதிரி கேட்கணும்னு நினச்சேன் உனக்கு எப்போ அந்த சாங் தெரியும் ஒரே இதில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் எப்படி வரைஞ்ச
பண்ணுவீங்கன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு மியூசிஷியன் கிட்ட, "நீங்க எப்படி இத போட்டீங்கன்லாம் சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அது உனக்கு புரிஞ்சுக்கவே முடியாது" அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், நீ டேலண்டட் தான். என்ன உன் வாய கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணா இன்னும் டேலண்டட்ன்னு நான் ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ புடிச்சு வேற அப்படியே கிள்ளிக்கிட்டு இருப்பா. இங்க கட் பண்ணா பார்க்க தான் காட்டுவாங்க. அந்த 2 சவுண்ட் இன்ஜினியர்ஸும் வந்து பார்க்கிட்ட போட்டு குடுத்துருவானுங்க. "இந்த சாங் வந்து கேளுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவான். "என்னடா ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்போ சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அந்த ப்ரொடியூசர் தான் போட்டாரு" அப்படின்ட்டு வேற அவனுங்களும் போட்டு குடுத்துருவானுங்களாம். ஓஹோ! யோ! இது உன் வேல தானா? நீ ஏதோ அவுட்டேட்டடா ஆயிட்ட உன்ன யூஸ் பண்ண முடியாதுன்னு நெனச்சேன். பரவாயில்ல நீ ட்ரெண்ட்ல சூப்பரா போடுறியே! அப்போ உன்னை நீ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு வேற பார்க்கும் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஓலியா வேற பேக்கரியில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. "ஆமா இன்னைக்கு வேலைலாம் உனக்கு எப்படி போச்சு? பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க" அப்படின்ட்டு வேற லியோவும் கேட்பான். "டேய் வேலைய பத்தி மட்டும் பேசாதடா. இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போச்சு. ஆனா நல்ல வேலைடா தம்ஸ் அப் தான் வந்து என் உயிரையே காப்பாத்துனான். இல்லன்னா இன்னைக்கு என் மானமே போயிருக்கும்" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. "என்ன சொல்ற? அவன் அங்க என்ன பண்றான்?" அப்படின்ட்டு வேற கேட்பானா. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஜீனியஸ் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஞாபகம் மறதிக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய மியூசிஷியனாவும், பயங்கர ஜீனியஸாவும் இருப்பான்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. மியூசிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற ஆல்ரெடி சந்தேகம் இருக்கும்ல. அப்படியே வேற அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வாங்க, "ஐயோ! காலைலேருந்து நீ எங்க தான்டா போற? ஆளே காணோம்" அப்படின்ட்டு வேற சொல்வாரு. "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முக்கியமான வேலை. இப்ப என்ன மேட்டர் அத மட்டும் சொல்லு" அப்படின்னு வேற இவன் கத்திக்கிட்டு இருப்பான். "இல்ல எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி தரியா?" அப்படின்ட்டு வேற கேட்பாரு. "ஓஹோ! இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? விடு விடு நான் வேணா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்ட்டு வேற இவன் சீன் போட்டுருப்பான். "ஏய் இல்ல இதுக்காக மட்டும் இல்லடா. ஹாங் பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ காணாம போனல்ல அதுக்கு பல மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் தான் அத மறைச்சுட்டேன். எங்க ஹாங் நம்மளலாம் விட்டு போயிடுவாளோன்ற கவலையில. ஆனா ஒரு வேளை நான் சொல்லியிருந்தேன்னா, நீயும் இப்போ என் இடத்துல இருந்திருப்ப. ஹாங் பக்கத்திலேயே இருந்திருப்பல்ல. சரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் எல்லாத்தையும் மாத்திட்டேன்" அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வேளை நீ சொல்லியிருந்தாலும் எதுவும் மாறாம இருந்தா என்ன பண்ணியிருக்க போற? விடு பார்த்துக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ட்டு வேற இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இப்போ எனக்கு திரும்பி எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியல. அதனால நான் இங்கேயே தான் கொஞ்ச நாள் இருந்தாகணும். அதனால நான் உன் வீட்டு மேலேயே கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன்டா. நானும் கொஞ்சம் மியூசிக் பண்ணுவேன்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அடப்பாவி அப்போனா போமாட்டியா நீ? அப்படின்ட்டு வேற வாங்க கத்திக்கிட்டு இருப்பாரு. "ஏய் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா லீ வேற இவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். "கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே கூட்டு போயிட்டு, "நீ பண்ற எல்லாமே ஒரு மாரி எனக்கு சந்தேகம் வரா மாரியே இருக்கு. நீ பொய் சொல்றியோன்னு நெனைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல, நீ இங்கேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அத யோசிச்சு பாரு. எவ்வளோ சீக்கிரமா நீ இங்கேருந்து போறியோ, அவ்வளோ சீக்கிரம் நல்லது எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு லியோ வேற அங்கேருந்து கிளம்பிடுவான். இவன் லீ சொன்னத நெனச்சு வேற பயங்கர ஃபீலிங்ஸ்ல படுத்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து உவன் வந்துட்டு, "டேய் நான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறேன். நீயும் வரியா? போலாம்" அப்படின்ட்டு வேற கூப்பிடுவா. "ஏய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ போறதுன்னா போ" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க கட் பண்ணா வாங்க தான் கட்டுவாங்க. வாங்க வேற, "நான் இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டோம்னு தான் நெனைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்னு" வேற பயங்கர ஆக்டிவா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. தாத்தா வேற புக்க காணோன்ற டென்ஷன்ல வேற பாத்ரூம்ல இருக்கான்னு வேற போய் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எங்க தான் போச்சு இந்த புக்கு? எங்க தேடியும் கிடைக்க மாட்டுதே. ஒரு வேளை ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள வச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வேற திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே பார்த்துட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் புக் இல்லையே. வேற எங்க தான் வச்சிருப்போம் அப்படின்னு வேற தலைய பிச்சுக்கிட்டு இருப்பாரு. "ஆமா நீங்க ஏதாவது தொலைச்சிட்டீங்களா என்ன?" அப்படின்னு வேற வாங்க கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு வேற தாத்தாவும் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் உவன் வேற, "டேய் தம்ஸ் அப் நான் கிளம்பிட்டேன். வா சீக்கிரம் போலாம்" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். உடனே நொவன் வந்துட்டு, "தம்ஸ் அப் அவன் காலையிலேயே கிளம்பிட்டானே" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவளுக்கு வேற பயங்கர ஷாக் ஆயிடும். இந்த பக்கம் இவன் வேற லீ சொன்னத நினைச்சு பயமா வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். லீ ஜஸ்ட் வீட்ட காலி பண்ணணும்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டான். "நீ யாருன்னே உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எதுக்கு வூக்கு இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்க? அவள இம்ப்ரெஸ் பண்ணி என்னதான் பண்ண போற? தயவு செய்து அவள மறந்துரு. ஏன்னா அவ வாழ்க்கையில நிறைய கஷ்டத்த அனுபவிச்சிருக்கா. உன்னாலயும் திருப்பி அவ ஹர்ட் ஆக விரும்பல நானு. ஒரு ஃப்ரெண்டா நான் அவள புரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து அவள விட்டு போயிடு" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவ. ச்சே நான் வந்து கரெக்ட் பண்ண நினைக்கிறேனே. நான் எவ்வளோ தப்பான ஒரு ஃபாதரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனும் வெண்டிங் மிஷின்ல போயிட்டு ஏதாவது ஜூஸ் எடுக்கலான்னு போய் நின்னுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து உவன் வந்துட்டு, "டேய் எதுக்குடா என்கிட்ட பேச மாட்ற? என்னாச்சு உனக்கு? எனக்காக வெயிட் பண்ணாம கூட வந்துட்ட" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜூஸ் எடுத்துட்டு அமைதியா போயிடுவான். இவன் எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்றான்? எனக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவன் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்திருப்பானா, அங்க வேற சூப் உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. "ஏய் பேக்கரி பாப்பா இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் ஒரு மாரி இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ட்டு வேற இவன் கேட்பான். "இப்ப நான் சொன்னா மட்டும் என்ன? எனக்கு தீர்த்து வச்சுருவீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. என்ன சைல்டிஷ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க" அப்படின்ட்டு வேற சொல்லுவா. "ச்சே என்ன அப்படிலாம் பழசா நெனச்சிராத. நான்லாம் யங் ஃபெலோ. நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன்" அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே வேற சூக்கும், "என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவ வந்து ஒரு பையன வந்து லவ் பண்றா. அதே மாரி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அதே பையன தான் லவ் பண்றா. இப்ப நீங்களே சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் அந்த பையன வந்து மறக்கணும்னு நெனைக்கிறா. அது முடியுமா?" அப்படின்ட்டு வேற கேட்பா. என்னடா இது என்னோட கதை மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுவான். "ஆமா உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படியே ஹார்ட் பயங்கரமா வலிக்குதா அவன மறக்க முடியாம?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. "ஆமாமா" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற தலையாட்டுவாளே. "அப்படின்னா எதுவுமே பண்ண
முடியாது. ஏன்னா நானும் அதே சிச்சுவேஷனில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவன் வேறு வீட்டுக்கு வந்துடுவான். டேய் நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உடனே இவன் இல்லை நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் வேறு அமைதியாக படுத்துப்பான். ஆனால் உண்மையாகவே இவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான். வாங்கிட்டு வந்த ரைஸ் கேக்கை வேறு திருட்டுத்தனமாக எடுத்து வச்சு வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆமாம் இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான், நம்ம கிட்ட கூட பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். பரவாயில்ல அவனே அப்பா வந்து பேசுமா அப்போ பேசுகிறோம், நான் அவனை பற்றி யோசிக்கவே போகிறதில்ல அப்படின்ட்டு வேறு படிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் இவன் மைண்டு ஃபுல்லாக அப்படியே யோவை பற்றி ஓடிட்டு இருப்பான். இவளால் படிப்பை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஐயோ என்னால் முடியலையே அப்படின்ட்டு வேறு படுத்து கதறிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் சவுண்ட் இன்ஜினியர் வேறு கம்போஸ் பண்ண சாங்கை வேறு மிக்சிங்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருப்பான். தப்பு தப்பாக வேறு பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். ஐயோ உடனே அவனும் திரும்பி பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் உடனே அவன் ஃபேஸும் வேறு அப்படியே ஃபேஸ் மாரி இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ இங்கே என்னடா ஃபேஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, பேசாமல் அவங்ககிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர அவன் ரூமுக்கு போவான். ஆனால் அவன் இருக்கவே மாட்டான். உடனே அவன் மேனேஜரும் வந்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, அவங்க எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்குக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஃபீல்டு ஒர்க்கா, நல்ல விஷயம், ஆமாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். அவரும் வேறு சொல்லிவிடுவார். ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கும் போயிட்டு வேறு கண்ணாடி வழியாக வேறு எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்க பொண்ணுங்களும் ஆமாம் யார் இவன் இங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வேறு திரும்பி பார்த்துட்டு தம்ஸ் அப், நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு ஆமாம் நீங்கள் என்னப்பா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பா. நீங்கள் தான் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, நான் சும்மா காஃபி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வேறு கதை விட்டுட்டு இருப்பான். ஆமாம் நீ எதுக்கிட்ட என்கிட்ட பேசவே மாட்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்ட்டு வேறு கேட்பா. இல்லை நீ எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வேறு தட்டி விட்டு கம்முன்னு போயிடுவான். இவளுக்கு வேறு பயங்கர வெக்ஸாக போயிடும். கண்ணெல்லாம் வேறு அப்படியே கலங்க ஆரம்பிச்சிடும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பார்ட் டைமர் அப்படின்ட்டு வேறு கூப்பிட்டுட்டு இருப்பான். சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். இல்லை சும்மா கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு வரை இவனும் பில்லை போட்டு கம்முன்னு வந்துடுவான். இந்த பக்கம் லீயும் வேறு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ணி அந்த கூப்பன் கோடெல்லாம் வேறு ஷேர் பண்ணிவிடுவான். நீ வேலையை முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீ இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்டா, கேக் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் வேறு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவா. இந்த பக்கம் வாங்க வேறு ஒரு இன்வெஸ்டரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வேறு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கடைசியில் அந்த இன்வெஸ்டர் வேறு பயங்கரமாக சொதப்பி விட்ருவாரு. கால் பண்ணிவிட்டு இல்லை நான் வரல, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவாரு. ஐயோ சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணதும் வேஸ்ட்டாக போச்சுன்னு பயங்கர வெக்ஸில் வேறு வெளில போகிறான். வெளில வேறு கிறிஸ்டி இருப்பாங்க. என்னது கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வேறு வாங்கி பார்ப்பாங்களாம். பரவாயில்ல நீ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் ஓகே தான், இன்வெஸ்டர் பெல்லெல்லாம் தெரியும், உங்கள் எதிரவே இருக்கேன், என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இல்லை நீ பண்ண மாட்டேன்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்கல அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அது எப்படி நீயே முடிவு பண்ணிக்கலாம், நான் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணணும். நான் கண்டிப்பாக இந்த ஃபைலெலாம் பார்க்குறேன், ஒரு டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் தானே, நான் கண்டிப்பாக உனக்கு கால் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு போயிடுவாங்க. உடனே இவருக்கு பயங்கர குஷியாக வேறு போயிடும். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் கட்டுவாங்க. தாத்தாவும் அந்த புக்கு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டையே வேறு ரெண்டாக்கி வேறு வச்சுருப்பாரு. இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணோட கிளாஸ் டீச்சரை தான் காட்டுவாங்க. அவங்களும் வந்துட்டு பசங்களாம் உங்களெல்லாம் ஒரு புக் எடுத்துகிட்டு வர சொன்னால அதை எடுத்து படிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. எல்லாரும் வேறு ஸ்டோரி புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு படிச்சுட்டு இருப்பாங்களா. இவ வேறு பேக்கை திறந்து பார்ப்பா. உள்ளே வேறு ஞாபகம் மறதிக்கான புக்கு வேறு இருக்கும். அந்த தாத்தா இவ பேக்கில் தான் அந்த புக்கையே வச்சிருப்பாரு. உடனே அவங்க கிளாஸ் டீச்சரும் வந்துட்டுமா நீ ரொம்ப குட்டி பாப்பா வச்சு இந்த புக்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. என் தாத்தா தான் மிஸ் இதை வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு சூகம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் யோவா தான் காட்டுவாங்க. யோவா வேறு பார்க்கோட டெஸ்கில் வந்து கார்கி எங்கன்னு வேறு தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ வேறு கீழே இருக்க லாக்கர் வேறு ஓப்பனில் இருக்குமா, அதில் வேறு அவனோட லிரிக் புக்கு வேறு இருக்கும். இந்த புக்கை வச்சு தான் நீ காப்பி அடிச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திறந்து பார்ப்பானா. உள்ளே வேறு 94 வரைக்கும் அவன் எழுதி வச்சதெல்லாம் வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். என்னது இது நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே இந்த புக்கில் இருக்குது, நம்ம எழுதுனா இதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது போல், ஆனால் இதில் வந்து 94ல் நம்ம எழுதுனதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு இவங்கிட்ட இருக்க புக்கை வேறு அங்கே வச்சுட்டு அந்த புக்கை வேறு இவன் எடுத்து பேக்கில் வச்சுப்பான். அப்போன்னு பார்த்து பார்க்கவங்க வந்துடுவார். டேய் என் டெஸ்கில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன திருடுற அப்படின்ட்டு வேறு கேட்பார். திருடெல்லாம் ஒன்றும் திருடல, உன் கார் கீயை கொடு அப்படின்ட்டு வேறு கேட்பான். கார்லாம் தர முடியாது, கம்பெனிக்காரும் இல்லாமல் பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவார். அட பைத்தியக்காரா இவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு மிதி வேறு மிதிப்பான். உன் காரம் வேணாம் உன் சங்காத்தமாக வேணாம் போட, டேய் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேறு வெளில போயிடுவான். இவன் வேறு அந்த நோட்டில் இருக்கிறத வேறு படித்து பார்த்துருப்பான். அதில் காசை பற்றி வேறு போட்டிருக்கோம். காசை அப்போ நம்ம வேற எங்கேயோ வச்சுருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வேறு வந்துருவா. ஆமாம் லீ எங்கே அப்படின்ட்டு வேறு கேட்பான். லீலாம் வெளில போயிருக்கானே அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இல்லை கீழே பார்சல்லாம் வந்திருக்கா, அதை எடுத்து வைக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரிவா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு எல்லா பாக்ஸையும் வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ சாப்பிட்டியா, நான் வேணா உனக்காக போய் ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அவங்கள வேறு ப்ரெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறு போவாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு நான் கேம் விளாடணும் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். இவங்கள வேறு ஃபோனை கொடுத்துட்டு கேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறு போவாங்க. ஐயோ உங்கள் ஃபோனு லாக்கில் இருக்கு, உங்கள் பின்னை சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேறு அந்த சூக்கம் கற்றுக்கிட்டு இருப்பா. அவன் 2219
1998 அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அந்த பின்னை கேட்டோன்னே யோவுக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். இந்த பின்னு தானே நம்மளுக்கு பேஜில் மெசேஜாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோவும் உங்கள் கோடு ரொம்ப யூனிக்காக இருக்கே அப்படின்ட்டு வேற கேட்பான். ஓ அதுவா, நாங்கள் முன்னாடி பேஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய சான்ஸே இல்லை. அப்போ வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக சீக்ரெட் கோட்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுதான் இது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு வேற கேட்பான். அதுவா, உன் கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் மீனிங் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓஹோ, நான் என் பர்சனல் கதெல்லாம் சொல்லி நான் ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன், நான் உனக்காக போய் பிரெட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே இவனும் ரூமுக்கு வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நவ்வும், டீ வாடா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உடனே நீயும் வா நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். ஆமாம் பார்ட் டைமர் எங்கே அப்படின்ட்டு வேற கேட்பான். அவளும் எங்கேயோ வெளில போயிருக்கா அப்படின்ட்டு வேற நவ்வும் சொல்லுவானா. அவன் வேற எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில ஓடிடுவான். லீவ் வேற செம்ம காண்டில் உட்காந்துட்டுமா, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தாத்தா வேற அந்த புக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு புது புக்கு வாங்கி வேற படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு பேஜ் தான் படிப்பார், அதுக்குள்ளே தூக்கம் வந்துடும் வேற தூங்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்தா அந்த ஷூ குட்டி பொண்ணும் வந்துட்டு, தாத்தா நாளைக்கு ஷூ தேவைப்படுது எடுத்து வைங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே ஓகே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாபக மருதிலாம் சரியானா தான் இவளுக்கு கரெக்டாக நம்ம ரெடி பண்ண முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வைக்கிறதுக்கு பதில் இந்த புக்கை வேறு எடுத்து பேக்குள்ளே வச்சிருவாரு. இவருக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து வேற தூங்க ஆரம்பிச்சிருவாரு. இங்கே கட் பண்ணால் யோவா தான் கட்டுவாங்க. அவனை வேற பயங்கர ஃபீலிங்ஸில் நடந்து போயிட்டு இருப்பான். சரி நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவளை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, நம்ம வேற நம்ம பையனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு வேற திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இவனும் போய் ஓரமாக நின்றுவானா. அங்கே பார்த்தா வேற நின்றுக்கிட்டு இருப்பா. டி தம்ஸ் அப் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு வேற கேட்பா. அடி பாவி இங்கேயும் வந்துட்டியா, உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பான். இப்போலாம் நம்ம ரொம்ப மீட் பண்ணுறோம்ல வெளில அப்படின்ட்டு வேற இவ்வளோ மொக்க போட்டுட்டு இருப்பா. ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழையிலே ஓடி ஒரு அம்பரல்லா வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். தயவு செய்து இங்கேருந்து கிளம்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வரல அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் வரலமா, நீ மட்டும் போ, நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேன், நான் அவரை மீட் பண்ணிட்டு தான் வருவேன், நான் காரில் தான் வந்திருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே ஓகேடா அப்போ உன் இஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கொடையை எடுத்துகிட்டு வேற கிளம்ப ஆரம்பிச்சிருவா. உடனே இவனை வேற பின்னாடியே ஓடி போய் பட்டுன்னு வேற கிஸ் பண்ணுருவான். இங்கே அப்படியே கட் பண்ணால் வேற வாடா சாப்பிட போகலாம் வெளில அப்படின்ட்டு வேற கூடுவா. அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேற ஓடிக்கிட்டு இருப்பான். டெய்லி ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆஃபீஸுக்கு ஜாலியாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே ஒன்றா சமைச்சு ஜாலியாக வேற ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து வேற சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே வேற மழையில் நின்று வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே வீட்டுக்கு வேற போயிடுவா. மழை வேற பயங்கரமாக அடிக்குது, இந்த பைத்தியக்காரன் வேற வெளில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி வேற மழையிலேயே நடந்துக்கிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளை மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற சோகமாக வரத வேற பார்த்துருவா. டி மழையில் ஏன்டா இப்படி நனைஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வேற நின்றுட்டு இருப்பான். டி நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு வேற கிட்ட போவா. எதுவுமே சொல்லாமல் பட்டுன்னு வேற அப்படியே ஹக் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே கால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.